நிறைவாக்குற தேவன். அவர் நம் வாழ்வில் அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் நம் வாழ்வில் அதிசயங்களை செய்கிற தேவன். தேவனை தேடி வந்திருக்கிற தேவஜனமே, ஒருவேளையில இந்த வாரத்தில் நீ புதிதாக வந்திருக்கலாம், இல்லை என்றால் கடந்த வாரத்தில் புதிதாக வந்திருக்கலாம். இந்த நாட்களிலே புதிதாய் கூட நீங்கள் வந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளையில தேவனுடைய ஜனமாய் தேவனை அறிந்தவர்களாய் இருந்தாலும் உன் வாழ்க்கையிலும் பலவிதமான கலக்கத்தோடும் குழப்பத்தோடும் பலவிதமான போராட்டங்கள் நடுவில் நீ நின்று கொண்டிருந்தாலும் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்வோம், ஒன்றை மாத்திரம் அறிந்து கொள்வோம். தேவனை தேடி வந்திருக்கிற தேவஜனம், தேவனை நம்பி இருக்கிற தேவஜனம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரே எங்கள் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன் இன்றைக்கும் உங்கள் வாழ்வில் அற்புதங்களை செய்வார். அவர் உங்கள் வாழ்வில் நன்மைகளை தருவார், உங்களை விடுதலை ஆக்குவார். இன்றைக்கும் உங்கள் வாழ்வில் அற்புதங்களை செய்ய அவரால் முடியும். வியாதி, வேதனை, கண்ணீர், துயரத்தோடு நீங்க வந்திருக்கலாம். இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு ஒரு சுகத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த இடத்துல நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆனா ஒரு அற்புதமான சாட்சியை நான் அறிய விரும்புகிறேன். இந்த சகோதரி பின்னுக்கு இருக்கிறோன்னு சிலவுல தெரியாம இருக்கலாம். எவ்வளவு நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தீங்க? 20 நாள். 20 நாட்கள் ஆஸ்பத்திரியில் இருந்தால் நுரையீரல்ல இன்ஃபெக்ஷன், நுரையீரல்ல இன்ஃபெக்ஷன். 20 நாளாக ஆஸ்பத்திரியில் இருந்தால் கிளினிக் வர வேண்டும் என்று சொல்லி அவருக்கு கடந்த வாரங்களில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த கூட்டங்கள், இங்க நடந்த 3 நாள் கூட்டத்தில் தொடர்ச்சியா வந்து ஜெபிச்சா, போன புதன்கிழமை நடந்த ஜெபத்திலும் ஜெபிக்கப்பட்டார். அவ எனக்கு போன புதன்கிழமை ஜெபிக்கும் போது சொன்னா, அவக்கு மூச்சு எடுக்க இயலாது. அப்படித்தானேமா? மூச்சு எடுக்க இயலாது, இப்படி சுவாசிச்சு மூச்சு எடுக்க இயலாது. ஆனா இந்த புதன்கிழமை ஜெபிச்சதுக்கு பிறகு அவ அந்த நேரத்திலேயே அந்த மூச்சு எடுத்து சுவாசிக்க தொடங்கின. அடுத்த நாள் தான் கிளினிக் வர சொன்னார். அடுத்த நாள் கிளினிக். ஆனா நாங்க சொன்னோம், நீங்க கிளினிக் போய் பாருங்க, கர்த்தர் சுகம் கொடுத்திருக்கிறார் என்று அவளை தைரியப்படுத்தி அவளை அனுப்பினான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். போன வியாழக்கிழமை போனீங்க. வியாழக்கிழமை கிளினிக் போன இடத்துல ஒன்றும் இல்லை என்று டாக்டர் சொல்லி இனி கிளினிக் வர தேவையில்லைன்னு சொல்லி இருக்கிறார் என்று சொன்னார். ஆண்டவர் செய்த மகா பெரிய அற்புதமாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அந்த சாட்சியை நாங்க சொல்லியிருந்தோம். வியாழக்கிழமை போயிட்டு வந்து எனக்கு அதை சொல்லட்டு சொல்லி அருமையான ஒரு சாட்சியை கர்த்தர் இந்த இடத்துல உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். இன்றைக்கும் தேவன் அற்புதம் செய்கிற தேவன். அல்லேலூயா. சில நேரத்துல தேவ பிள்ளைகள் கிளினிக் கண்டு ஓடுறீங்க, ஆனா ஹீலிங் மீட்டிங்குக்கு வாரீங்கல்ல. கிளினிக்கு காலத்து காலம் காட்டோட போய் லைன்ல நிக்கிறீங்க. நான் நிக்கிறத தவறுன்னு சொல்ல வரல, உங்களை நான் கிண்டல் பண்ணவும் இல்லை. ஆனா வார நடக்கிறதான ஹீலிங் மீட்டிங் இருக்குது இங்க, அதுக்கு தவறாம வர விருப்பம் இல்லை. ஒரு ஏதோ வந்துட்டு இன்னும் அந்த சும்மா பார்த்துட்டு போறார்கள் மாதிரி தெய்வ பிள்ளைகள் விசுவாசிப்போம். அவருடைய வல்லமை இன்றைக்கு குறுகி போகல, மாறி போகல. அல்லேலூயா. விசுவாசிங்கம்மா. இன்றைக்கும் இயேசு உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார். கண்களை மூடிக்கொள்ளுங்க. வாரும் தூய ஆவி, அவருடைய பிரசன்னம் இன்றைக்கும் இறங்கி வரட்டும். ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கும் இறங்கி வரட்டும். ஆண்டவருடைய மகிமை இறங்கி வரட்டும். ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வரட்டும். கண்ணை மூடுங்க. ஆண்டவரே, இந்த மகளுக்குள்ள தேவனுடைய வல்லமை இறங்கி வரட்டும். உம்முடைய மகிமை இந்த மகளுக்குள்ள இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கட்டிகள் மறையட்டும்.
கேன்சர் சுகம் அடையட்டும். ஆண்டவரே, இந்த தலையில் இருக்கிறதான கட்டிகள் இயேசுவின் நாமத்தினால் கரைந்து மாறி போவதாக. வயிற்றில் இருக்கிற கட்டி இயேசுவின் நாமத்தினால் மறையட்டும். இந்த மகள் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும். தேவனே, ஒரு தெய்வீக சுகம் இந்த மகளுக்குள்ள இறங்கி வருவதாக. இயேசுவே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும். உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். உம்முடைய மகிமை இறங்கி வரட்டும். தேவனுடைய வல்லமை தொட்டு சுகமாக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் இந்த மகள் மேல் உம்முடைய கரம் அமருவதாக. நீரபடி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய மகிமையின் வல்லமை இறங்கி வரட்டும். விடுதலையும் அற்புதமும் சுகம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, இந்த சகோதரி மேல் உம்முடைய வல்லமை இறங்குவதற்காய் நன்றி. அல்லேலூயா. குமாரன் விடுதலை ஆக்கினான். மெய்யாகவே விடுதலை. ஆண்டவரே, இந்த மெய்யான விடுதலை பெற்றுக்கொள். இனிமேலும் எந்த பாதிப்போடு நுரையீரலை பாதிப்பதில்லை. தேவனே, மன வல்லமை இறங்கி வரட்டும். தேவனே, ஆண்டவரே, மது மகிமை இந்த சகோதரி மேல் இறங்கி வரட்டும். பொல்லாத கட்டுகள், பொல்லாத பலவீனங்கள், வியாதியை கொடுக்கிற ஆவிகள், அந்தகார வல்லமை விலகி போவலகி. இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை இறங்கி வரட்டும். ஒரு மகிமை இறங்கி வரட்டும். தேவனே, ஒரு வல்லமை இறங்கி வரட்டும். இப்பொழுது ஒரு சுகம் இறங்கி வரட்டும். சகோதரருக்குள் ஒரு வல்லமை. எல்லா ஆண்டவரை பாவ அடிமைத்த பழக்க இயேசுவின் நாமத்தில் இருக்கிற எல்லா சாபங்களும், பாவங்களும், எல்லா இருளின் கிரிகளும், வியாதிகளும், பலவீனங்களும் இவருடைய வாழ்வை விட்டுவிட்டு, குடும்பத்தை விட்டு விலகி போ. இயேசுவின் நாமத்தினால் இவரை நான் விடுவிக்கிறேன். இவரை நான் விடுவிக்கிறேன். இவரை விடுவிக்கிறேன். இவரை விடுவிக்கிறேன். இவரை விடுவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஐயாவுக்குள் ஒரு வல்லமை இறங்கி வரட்டும். மகிமை இறங்கி வரட்டும். விடுதலை இறங்கி வரட்டும். கட்டிகள் உடைக்கப்படுவதாக. தேவன் கொடுத்தார்கள் அற்புதம் செய். இந்த கால்கள் ரெண்டாக கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும். விரைப்புகள் மாறட்டும். எல்லா வேதனைகளும் ஒரு சாட்சியை நான் அறிகிறேன். அவர் சக்தி எடுக்கும் போது ரத்த சக்தியா எடுப்பார். நான் கடந்த புதன்கிழமை அவர் வந்து ஜெபிச்சார். நான் சொன்னேன், இனிமேல் அந்த சக்தி, ரத்த சக்தி வருவதில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு அது வரல, இனி வருவது இல்லை. இயேசுவின் நாமத்தினால் அந்த சுகத்தை இந்த ஐயாவுக்குள்ளே தேவன் கட்டளை இடுவீராக, கட்டளை இடுவீராக, கட்டளை இடுவீராக. இயேசுவின் நாமத்தில் அந்த சகோதரி மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். எல்லா பலவீனங்கள் மறையட்டும். எல்லா ஆண்டவரை வியாதிகள் மறையட்டும். சரீரத்தில் இருக்கிற எல்லா நோய்களும் மறையட்டும். Jesus, hallelujah. இந்த ஹார்ட்ல தேவ வல்லமை இறங்கட்டும். இந்த ஹார்ட்ல தேவ வல்லமை இறங்கட்டும். ஹார்ட்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் இயேசுவின் நாமத்தினால் விலகட்டும்.
வாழ்க்கையின் பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வியாதி என்ற பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் விலகுவதாய். பொல்லாத ஆவிகள் இந்த ஜனங்களை விட்டு விலகட்டும். தேவ வல்லமையினாலே விடுதலை அடையட்டும். ஆண்டவர், இந்த சகோதரிக்குள்ள சுகம் தேவ வல்லமை இறங்கட்டும். எல்லா எரிவு, எல்லா குத்து வலி இயேசுவின் நாமத்தில் மறையட்டும், மறையட்டும். இந்த சரீரத்தில் இந்த எரிவுக்கு இடமில்லை, எரிவுக்கு இடமில்லை, குத்து வலிக்கு இடமில்லை, பலவீனத்துக்கு இடமில்லை. பொல்லாத கட்டுகள், பொல்லாத ஆவிகள், நோயை கொடுக்கிற இருளின் வல்லமைகள் விலகி போ. நான் விடுவிக்கிறேன். சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். என்ன நல்ல வரக்குள்ள எரிவா இருந்தது. எவ்வளவு காலம் இருக்கிறது? ஒரு கிழமையா எரிவு குத்துவல். ஓகே, ஆமென். இயேசுவை விட வேணும். முதல் ஒரு தடவை இதே மாதிரி வந்திருக்கிறார், எரிவு குத்து வலி. ஆனா அன்றைக்கு ஜெபிச்சுட்டு போய் தான் 2 வருஷம் அது வரல. இயேசு வந்தா அது இருக்காது. ஓகே, ஆனா இப்ப வந்திருக்கிறார் திரும்பி அந்த எரிவு வேதனை. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த குத்து வலி எரிவு இல்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிதாவே, சகோதரி நான் விடுவிக்கிறேன், சகோதரி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென். மார்க்கு 10:17 22 5 வசனங்கள் வாசிக்கலாம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளையெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். இந்த வார்த்தைகளை கேட்டு துக்கத்தோடே போய்விட்டார். இந்த சம்பவம் உங்களுக்கு யாவருக்கும் அநேகருக்கு தெரிந்த ஒரு பகுதி. இயேசு போகையில் வழியிலே ஒரு வாலிபன் வந்து ஆண்டவரிடத்தில் கேட்டான், ஆண்டவரே, நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு, மறுவாழ்வை காண்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். இதை கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் சுவிசேஷ கூட்டத்தில் வித்தியாசமாய் பிரசங்கித்தார். அப்பொழுது இயேசு அவனிடத்தில் கற்பனைகளை பற்றி பேசுகிறார். அந்த கற்பனைகளின் விதிமுறைகளை அவன் அறிந்த போது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் இதையெல்லாம் சிறுவயது முதல் அறிந்திருக்கிறேன். எனக்கு சிறுவயது முதல் இவைகளை கை கொண்டு வருகிறேன். ஏனென்றால் யூத கலாச்சாரத்தில், யூத மத ரீதியாக சின்ன வயதிலேயே அவர்களுக்கு நியாய பிரமாணம் போதிக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது. இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் படிப்பிக்கிற மாதிரி. ஆகவே எனக்கு சிறுவயது முதல் என் பெற்றோர் இதை எனக்கு போதித்து கொடுத்திருக்கிறார்கள். என்னுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எனக்கு இதை போதித்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இதை நான் என் சிறு வயது முதல் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்பொழுது இயேசு அவனிடத்தில் அன்பு கூர்ந்து,
உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உன்னுடைய பணத்தை, அவன் ஒரு பெரிய ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன், உன்னுடைய பணத்தை விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்ன போது, அந்த வாலிபன் ஆஸ்தி உள்ளவனாய் இருந்ததினால அவன் அந்த ஆஸ்தியை கொடுத்துவிட மனதில்லாமல் அவன் துக்கத்தோட அந்த இடத்தை விட்டு போய்விடுகிறான். இந்த சம்பவத்தை தான் நான் உங்களோடு கூட பேசுவதற்காக, பலருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான எதிர்பார்ப்பு, பலவிதமான கனவுகள், பலவிதமான ஆசைகளோடு தான் யாவரும் இங்கு இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய கனவுகள், எதிர்பார்ப்புகள், ஆசைகள் நிறைவேற வேண்டுமா இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில நாம் ஒரு கிரயத்தை செலுத்தி ஆக வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். இந்த வாலிபன் பல நன்மைகளின் மேன்மையான நிலைமைகளை அவன் அறிந்திருக்கிறான். நித்திய வாழ்வுதான் அவனுடைய வாழ்வின் முக்கியத்துவமாயிருந்தது. பரலோக வாழ்வுதான் அவனுடைய நோக்கமாயிருந்தது. ஆனால் அந்த பரலோகத்துக்கு போக முடியாதபடிக்கு அவன் வாழ்வில் இந்த ஒரு குறைவு அதை தடுத்து விட்டது, இல்லாவிட்டால் நிறுத்தி விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில் எது தடையா இருந்தது? அவனுடைய பணம். ஆனால் இதே காரியத்தை லூக்கா புஸ்தகம் 19வது அதிகாரம் 8வது 9வது வசனங்களை நாங்கள் வாசிப்போமா இருந்தால், அங்கே இயேசு சகேயு என்ற ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு போகிறார். இயேசு அந்த சகேயுவை பார்த்து, உன் பணத்தை விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வாண்டி இந்த வாலிபனை பார்த்து சொன்னதை போல சொல்லவில்லை. இயேசு அந்த மனிதனுடைய வீட்டுக்குள் போன உடனே அந்த சகேயு என்ன சொல்லுகிறான்? வாசிக்கலாம். 18, 19, 8, 9வது வசனம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை, என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இங்க கவனிங்க, ஆண்டவர் என்ன சொன்ன இந்த வாலிபனுக்கு? உன் பணத்தை விற்று தரித்திரருக்கு, ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு வா என்று சொன்னார். ஆனால் அவனால் அது முடியவில்லை. இந்த சகேயு இடத்துல ஆண்டவர் சொல்லாமல சகேயு சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் என்னுடைய ஐஸ்வர்யத்தை, என்னுடைய பணத்தை, மறுபடியும் வாசிப்போம், என் ஆஸ்திகளில் பாதியை, என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். நாலத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது சகேவுக்கு ஐஸ்வர்யம் ஒரு தடையாயிருக்கவில்லை, பணம் ஒரு தடையாயிருக்கவில்லை. ஏன்? இயேசு அவனுடைய வாழ்க்கையில வந்துவிட்ட பெரிய சந்தோஷம், அவன் வாழ்க்கையில பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சய நம்பிக்கை. ஆகவே இயேசு தன்னுடைய வாழ்வை ஏற்றுக்கொண்டது அவனுக்கு ஒரு பெரிய திருப்பத்தை கொடுத்ததினால அவனுக்கு பணத்தை விட, தன்னுடைய ஐஸ்வர்யத்தை விட இயேசு பெரியவராக தெரிந்தார். தன்னுடைய பாவ வாழ்க்கை மாறிவிட்டது. நித்திய வாழ்வுக்கான வாசலை அவன் பார்க்கிறான். இப்பொழுது ஆண்டவரை பார்த்து அவனே சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் என்னுடைய ஆஸ்திகளில் பாதி. இந்த சகேயு ஒரு பெரிய ஐஸ்வர்யம் உள்ள மனிதன் தான், பெரிய உயர் ஸ்தானத்தில் வேலை செய்த மனிதன் தான், நிறைய சம்பாதித்த மனிதன் தான். ஆனால் அவன் தன்னையும் தனக்குள்ளதையும் வெறுத்து விடுகிறதை இந்த பகுதியில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த காலை வேளையில் நானும் நீங்களும் ஒன்றை கவனிப்போம். நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை சந்திக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கைக்குள்ளும் ஒரு பெரிய மனமாற்றத்தை, மனம் திரும்புதலை தேவன் கொடுக்கும் போது தேவனை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதுதான் முக்கியமாய் இருக்கிறது. இந்த வாலிபன்
இயேசுவை பின்பற்றுவதை பார்க்கிலும் தன்னுடைய பணம் பெரிதாக தெரிந்ததினாலே இயேசு அவனுக்கு இயேசுவை பின்பற்றுவது ஒரு வேளையில அது கடினமாய் இருந்திருக்கலாம், இல்லாவிட்டால் அலட்சியமாய் இருந்திருக்கலாம். ஆனா சகேயுவுக்கு தன்னுடைய பாவ வாழ்க்கையை விட, தன்னுடைய பணத்தை விட இயேசு முக்கியமானவராக, பெருமதியானவராக அவனுக்கு தெரிந்ததாக நாம் பார்க்கிறோம். இதுக்கு ஒரு உதாரண கதையை நான் கொண்டு வர விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தின் பக்கமா நீங்கள் திருப்புவீர்களா இருந்தால், இயேசு ஒரு நாள் பெத்தானியா எனப்பட்ட ஊரில் இருக்கிறதான லாசருவின் வீட்டுக்கு போயிருந்தார். அங்கே போயிருந்த போது மரியாள் என்ற அவருடைய சகோதரி இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருந்து, 3வது வசனத்திலே வாசிக்கிறோம், விலையேறப்பட்ட கலங்கமில்லாத நளனம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அது இயேசுவின் பாதத்திலே பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைக்கிறாள். அதாவது அந்த தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் ஊற்றுகிறார். ஒரு ராத்தல் தைலம். அந்த தைலத்தினுடைய பெறுமதியை அந்த நாட்களில் 300 பணத்துக்கு ஒப்பிடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு டாலருடைய விலை இப்பொழுது கிட்டத்தட்ட 300 ரூபாய். சில வழியில் நாம் இப்போதைய டாலரா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 9,000 ரூபாயினுடைய பெறுமதியான நளத தைலத்தை கொண்டு வந்து நம்ம போடுகிற சென்ட் எல்லாம், குளோன் எல்லாம் சில வேளையில் ஒரு 500 ரூபா, 1000 ரூபா, 1500 ரூபா, 2000 ரூபா வச்சுக்கொள்ளுங்களேன். அதை கூட நம்முடைய பிள்ளைகள் போட்டு உடைச்சிட்டாங்கன்னா பிள்ளைகளை போட்டு அடிச்சு விட்டுருவோம். ஆனா இந்த தைலத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்தில ஊற்றுகிறாள். ஊற்றுகிற போது அங்கிருந்த யூதாஸ் காரியோத் இதை பார்த்து தனக்குள்ளே ஒரு முறுமுறுப்பு, தனக்குள்ளே ஒரு குழப்பம், தனக்குள்ளே ஒரு காரியத்தை பேசுகிறான். என்ன சொல்லுகிறான்? ஐயோ, இந்த தைலத்தை இவள் வீணாக்குகிறாள். இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்றால் தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்கிறான். ஆனால் உண்மையாகவே ஆண்டவரோடு சொல்லுகிறார், அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் தரித்திரனை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனாகவும் பணத்தின் மேல் ஆசை உள்ளவனாய் இருந்ததினாலும் இப்படி சொல்கிறான். மரியாளுக்கு தன்னுடைய வெளியேறப்பட்ட தைலத்தை விட இயேசு பெருமதியானவராகவும் பெரியவராகவும் தெரிந்தது. ஹலோ, என்ன கவனிங்க. மரியாளுக்கு தன்னுடைய 300 பணத்துக்கு விற்கக்கூடிய, இல்லாவிட்டால் 9,000 ரூபாய்க்கு இன்றைய கணக்கின்படி விற்கக்கூடியதான அந்த நறுமண தைலத்தை விட இயேசு பெருமதியானவராகவும் பெரியவராகவும் அவளுக்கு தெரிந்தது. ஆனால் யூதாசுக்கோ இயேசுவை விட அந்த நறுமண தைலத்தினுடைய விலை பெரிதாக தெரிந்தது. அதனாலதான் யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை காட்டி கொடுக்கிறான். அவனுக்கு இயேசுவை விட 30 வெள்ளிக்காசு பெருசா தெரிஞ்சது. அவன் யோசிச்சான், ஐயோ, இந்த 30 வெள்ளிக்காசை மட்டும் எனக்கு கையில கிடைச்சா போதும், இதை வச்சே நான் பெரிய செல்வந்தனாக, கோடீஸ்வரனாக வாழ்ந்துடலாம்னு நினைச்சானோ தெரியா. இதை கொண்டே நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம்னு நினைச்சானோ தெரியா. இதை கொண்டே நான் ஒரு வீடை கட்டிடலாம்னு நினைச்சிருக்கலாம். இதை கொண்டே என் பிள்ளைகளை வளர்த்திடலாம்னு நினைக்கலாம். இதை கொண்டே நான் வீட்டு தேவைகளை சந்திக்கலாம் என்று நினைச்சிருக்கலாம். நான் அப்படி யோசிக்கிறேன். யூதாசுக்கு இயேசுவை விட பணம், வெள்ளிக்காசு பெரிதாக பெருமதியாக தெரிந்தது. நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வேன், ஒரு மனிதன் இயேசுவை பெரிதாக பார்க்கும் போது இந்த உலகம் அவனுக்கு சிறிதாக தெரியும்.
இயேசுவின் அன்பை அவன் பெரிதாக நினைக்கும் போது இந்த உலகத்தில் அவனுக்கு கிடைக்கிற அற்ப சொற்ப ஆசைகள் இல்லாவிட்டால் சிற்றின்பங்கள் அவனுக்கு சிறிதாக தெரியும். தம்பி, என கவனிங்க. ஆனால் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது இயேசு சிறிதாக தெரிகிறதோ உலகம் அப்பொழுது அவனுக்கு பெருமதியாகவும் பெரிதாகவும் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு மனிதன் அதிகமாய் தேவனை நேசிப்பானாய் இருந்தால் இந்த உலகத்தை அவன் பாவத்தை வெறுக்க ஆரம்பிப்பான். ஹலோ, என்ன கவனிங்க. எப்பொழுது ஒரு மனிதன் இயேசுவை வெறுக்கிறானோ அவனுக்கு பாவம் இல்லாவிட்டால் உலகம் அவனுக்கு ரசனையாக ருசியாக தெரியும். இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்மை யோசித்து பார்ப்போம், நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நமக்கு எதின் மேல அதிக ஆர்வம் இருக்கிறது? சில நேரம் இப்படி யோசிப்போம். ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து நம்ம ஜெபிக்கிறதுக்கும் ஒரு மணி நேரம் டிவிக்கு முன்னால உட்கார்றதுக்கும் நமக்கு சரியான வித்தியாசங்கள் இருக்கும். ஒரு மணிச்சியாலம் போனை பார்த்து கொண்டிருப்போம், பேஸ்புக்ல இருப்போம், ஆன்லைன்ல இருப்போம். ஆனா நமக்கு ஒரு மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் போது இடுப்பு கடுக்கிற மாதிரி இருக்கும், கைகால் வலிக்கிற மாதிரி இருக்கும், நித்திர வார மாதிரி இருக்கும். நமக்கு ஜெபத்தில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட், அந்த ஜெபத்தில் இருக்கிற டேஸ்ட், ஊழியத்தில் இருக்கிறதான அந்த மகிமையான அந்த உன்னதமான நிலைமையை நமக்கு அற்பமாய் தெரிகிறது. அதைவிட நம்முடைய இன்ட்ரெஸ்ட் எதுல? எதை நாம் ருசிக்கிறோம், எதை ரசிக்கிறோம்? இன்றைக்கு அநேக நேரங்களில் இந்த யூதாசை போலதான் நாமளும் சில நேரத்தில் நம்ம எப்படி நினைக்கிறோம்? ஏன் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்? ஏன் இந்த தேவையில்லாத காரியங்கள்? சில நேரத்தில் நாங்கள் ஊழியத்தை கூட தேவையில்லாததா நினைக்கிற சந்தர்ப்பங்கள் வருகும். ஏன் உழவு செலவு பண்ணி உழவு பணம் செலவழித்து நாங்கள் ஏன் உழவு கஷ்டப்பட்டு ஒரு பெரிய கூட்டத்தை நடத்த வேண்டும்? எவ்வளவோ லட்சம் ரூபாயை இழந்து போகிறோம், எவ்வளவோ கஷ்டப்படுகிறோம். நாங்கள் யோசிப்போம், நாங்கள் இழந்து போகிற காரியங்களை விட, நாங்கள் கொடுக்கிற பணத்தை விட ஊழியத்தை பெருமதியாய் நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவேதான் இந்த இடத்துல நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில இந்த சம்பவம் நமக்கு ஒரு விடயத்தை பற்றி பேசுகிறது. எது என்றால், இந்த மரியாளும் இந்த யூதாசும், மரியாள் இயேசுவை விலையேற பெற்றவளாய் பார்க்கும் போது நலல் தைலம் அவளுக்கு பெருமதியற்றதாக தெரிகிறது. ஆனால் யூதாஸ் இயேசுவோடு இருந்தாலும் அவனுக்கு இயேசுவை விட பணத்தின் பெருமதி பெரிதாக தெரிந்தது. உங்களுக்கு உங்கள் வாழ்விலே எது பெருமதியாய் தெரிகிறது? எது உங்கள் வாழ்க்கையில முக்கியத்துவமாய் தெரிகிறது? திரும்பவும் சொல்லட்டும், இயேசுவும் அவர் சமூகமும் உங்களுக்கு பெரிதாக தெரிந்தால் இந்த உலகத்தில் மற்றதை எல்லாம் உங்களுக்கு சிறிதாகவே தெரியும். ஆனால் எப்பொழுது உங்களுக்கு இயேசு அவர் சமூகம், இல்லாவிட்டால் அது ஜெபமா இருக்கலாம், உபவாசமா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், அது சிறிதாக தெரியுதோ அப்பொழுது இந்த உலகம் பெரிதாக பெருமதியானதாக உங்களுக்கு தெரியக்கூடும். நீங்கள் தான் அதை பார்க்க வேண்டும். ஆனாலும் இந்த சம்பவத்தை இந்த வாலிபன் துக்கத்தோடு போய் விடுகிறான். இயேசு அவர் சொன்னார், நீ அதை கொடுத்து விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை பின்பற்றி வான்னு. அவன் துக்கத்தோடு திரும்பி போயிடுறான். அப்ப இந்த பேதுரு பார்த்து கேட்கிற, ஆண்டவரே நீங்க வாசிங்க மார்க்குவின் புஸ்தகம், மார்க்குவின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப அப்படி எடுத்துக்கொண்டு 28
10:28 30 மட்டும் வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்க. இப்ப சொல்ற ஆண்டவரே, அவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை விட்டுட்டு வர்றதுக்கு மனம் இல்லாம போயிட்டான். ஆனா நாங்களும் எங்களுடைய போட்டை விட்டு வந்தோம், எங்களுடைய வருமானத்தை விட்டு வந்தோம், எங்களுடைய குடும்பத்தை விட்டு வந்தோம். ஆண்டவரே, எங்களுடைய சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, இதுக்கு என்ன ஆண்டவரே அப்படி என்று கேட்கிறார். அப்ப இயேசு என்ன சொல்றார் வாசிங்க. அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக என் நிமித்தமாவது சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது. இப்ப ஆண்டவர் ஒரு பெரிய லிஸ்ட் கொண்டு போடுறார். என்ன போடுறார்? வீட்டையாவது, சகோதரனையாவது, சகோதரியாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனு இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட, இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளணும், துன்பங்களோடு கூட நூறத்தனையான வீடுகளையும், சகோதரரையும், சகோதரிகளையும், தாய்களையும், பிள்ளைகளையும், நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன் இயேசு சொல்றேன். என் நிமித்தமாவது. இப்ப பேதுரு கேட்கிற, ஆண்டவரே, நாங்க எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எல்லாத்தையும் நாங்க வெறுச்சிட்டு வந்துட்டோமே, உம்மை பின்பற்றி வந்துட்டோமே, எங்களுக்கு எதிர்காலம் என்ன ஆண்டவரே? எங்களுடைய எதிர்காலம் என்ன? நாளைக்கு என்ன ஆண்டவரே? எங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? ஆண்டவர் சொல்ற, நீங்க என் நிமித்தமாவது, சுவிசேஷத்தின் நிமித்தமாவது எவைகளை நீங்கள் விட்டு விட்டீர்களோ, எவைகளை நீங்கள் விட்டு விட்டீர்கள். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஒரு வேளையிலே நாம் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய ஊழியத்துக்காக, ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம் எதையாவது நாம் இழந்து போனால், எதையாவது நாம் கொடுத்தால், எதையாவது விட்டு வந்தால், எதையாவது வெறுத்து வந்தால், ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அது உங்கள் வாழ்வின் இழப்பு அல்ல. நீங்கள் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக, ஆண்டவருடைய ஊழியத்துக்காக, சுவிசேஷத்துக்காக ஏதாவது ஒன்றை நீங்கள் இழந்து போனால் அது உங்கள் வாழ்வின் இழப்பு அல்ல, மாறாக அது உங்கள் வாழ்வின் விதைப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது இழப்பல்ல, அது விதைப்பு. என்ன கவனிங்க, நீங்கள் ஒரு நாள் விதைப்பதற்குரிய பலனை நீங்கள் ஒரு நாள் ஒன்றை கொண்டு போய் விதைக்கிறீங்கன்னு வைங்க. ஒரு நெல்லை கொண்டு விதைக்கிறீங்க, ஒரு நெல்லையே அறுப்பீங்க, ஒரு பெரிய கதிரையே அறுக்கிறீங்க. அதாவது அதுல நூற்றுக்கணக்கான நெற்கதிர்க்கு மணிகள் இருக்கும். ஒரு நெல் மணியை விதைக்கிறீங்க, நூற்றுக்கணக்கான நெல் மணிகளை அறுக்கிறீங்க. ஒரு தேங்காயை கொண்டு போய் நீங்க விதைக்கிறீங்க, ஆனால் அதுவோ பல தேங்காய்களை, இளநிகளை உங்களுக்கு கொடுக்கும். நானும் நீங்களும் கர்த்தருக்காக, அவருடைய ஊழியத்துக்காக பல காரியங்களை விதைக்கிறவர்களாக இருப்போம். எங்களுடைய நேரங்களை நாம் கடவுளுக்கென்று அநேக நேரங்களில் கொடுக்கிறோம். எங்களுடைய பிரயாசம் இல்லாட்டால் பலனை ஆண்டவருக்கென்று அநேக நேரங்களில் கொடுக்கிறோம். நம்முடைய பணங்களை நாம் ஆண்டவருக்கென்று கொடுக்கிறோம். ஏன் நம்முடைய பொருள்களை கூட நாம் ஆண்டவருக்கென்று அநேக நேரங்களில் கொடுக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் ஒரு முட்டாள் அல்ல. யாராவது உங்களை பார்த்து இதுபடி செய்கிறே, நீ முட்டாள் என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கிறிஸ்துவுக்காக,
கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காக எதையெல்லாம் நீங்கள் அங்கே விதைக்கிறீர்களோ இல்லாவிட்டால் இழக்கிறீர்களோ, இம்மையிலும் மறுமையிலும் தேவன் உங்களுக்கு 100 அதை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடல் உண்டு, கிறிஸ்துவுக்காய் இழந்தவனவனும் தரித்திரரானதில்லை, ராஜ்யமேன்மைக்காய் கஷ்டப்பட்டோர் நஷ்டப்பட்டதில்லை. கிறிஸ்துவுக்காக இழந்தவன் எவனும், கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்காய் இழந்தவன் எவனும் ஒரு நாளும் நீங்கள் தரித்திரர் ஆவதே இல்லை. விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா சொல்லுவோமா? விசுவாசிக்கிறோம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நாம் எந்த அளவு ஒரு கிரயத்தை செலுத்துகிறோமோ அந்த அளவு நம்மிடத்திலே அது திரும்பி வருகிறது. இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு சம்பவத்தை காண்பிக்க விரும்புகிறேன். மரியாள் விலையேறப்பட்ட நலத தைலத்தை இயேசுவின் பாதத்தில் ஊற்றினாள், உண்மைதான். ஆனா அது பாதத்தோடையே மண்ணோட மண்ணா போகல. அந்த மரியாள் விலையேறப்பட்ட நலத தைலத்தை பாதத்தில் ஊற்றி அவள் தலைமயிரினால் துடைத்த போது 2 காரியம் நடந்தது. ஒன்று, அந்த வீடு முழுவதும் ஒரு வாசனையாய் நறுமணமாய் மாறினது. அந்த வீடு முழுவதும் நறுமணமாய் மாறினது. ஒருவேளை அந்த வீட்டில் துர்நாற்றம் இருந்திருந்தால் கூட அந்த வீடு வாசனையாய் மாறினது. இன்னொரு விதத்தில் மரியாள் அவள் நடந்து போன இடமெல்லாம் அவள் வாசனையாய் காணப்பட்டாள். அல்லேலூயா. மரியாள் தன் தலைமயிரினால துடைச்சிட்டு தன்னுடைய முடி நீளமான கூந்தல் என்று வச்சுக் கொள்ளுங்களேன், தூக்கி வெளியில பின்னால போட்டுட்டு போறாள். சில நேரம் கூந்தல் எடுத்து முன்னால போட்டு இருப்பாள். அந்த கூந்தலிலே இருந்த நறுமணமானது மரியாள் போகிற இடமெல்லாம் மக்கள் திரும்பி பார்க்கிறாங்க. என்ன அந்த மனம், எந்த மனம்? ஒரு வேளையிலே அவள் நினைத்தது இயேசுவின் பாதத்திலே தான் தன் நறுமண தைலத்தை ஊற்றினாள் என்று. மாறாக அவளே வாசனையாக மாற ஆரம்பித்தாள். புரிந்தவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. மரியாளுடைய வீடு வாசனையாய் மாறினது, அவளுடைய ஆடை வாசனையாய் மாறினது. ஏன்? மரியாளே வாசனையாய் மாறினது. அல்லேலூயா. ஆகவே எல்லாரும் அவளை திரும்பி திரும்பி பார்த்திருப்பாங்க. நீ கொடுக்கிற கிரயம் உன்னை வாசனையாய் மாற்றும் என்று உனக்கு தெரியுமா? நீங்கள் ஆண்டவருடைய பாதத்திலிருந்து ஊற்றி விடுகிற நறுமண தைலம், நீ கொடுக்கிற கிரயம், நீ கொடுக்கிற நேரங்கள், காலங்கள், உன்னுடைய வாழ்க்கையில அது உன்னை வாசனையாய் மாற்றும் என்று உனக்கு தெரியுமா? நிறைய வீடுகளிலே சில நேரம் துர்நாற்றம் வீசுகிறதை போல பல காரியங்கள் காணப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் அந்த விலையேறப்பெற்ற நறுமண தைலத்தை ஆண்டவருடைய பாதத்தில் அவள் ஊற்றினாள். ஊற்றப்பட மட்டும் அது வாசனையா இருக்காதையா, ஊற்றப்பட மட்டும் அது வாசனையா இருக்கிறது இல்லை. எப்பொழுது ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றின போது, ஒரு வேளையிலே அங்கிருந்த யூதாஸ் பார்த்து இவள் ஒரு பைத்தியக்காரி, அநியாயமாக்குறாள் என்று யோசித்திருக்கலாம். ஆனால் மரியாளும் அவளுடைய வீடும் வாசனையாய் மாறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நான் எனக்கு அருமையானவர்களே, நான் திரும்பவும் உங்களுக்கு பார்த்து சொல்வேன், நீங்கள் கிறிஸ்துவுக்காக சுவிசேஷத்துக்காக இழந்து போகிற ஒன்றும் இழப்பல்ல. அது உங்கள் விதைப்பு. அதை இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் பெறுவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்காக எதை இழந்து விடுகிறீர்களோ, ஆண்டவருக்காக எதை வெறுத்து விட்டு ஆண்டவருடைய பாதத்துக்கு கொண்டு வருகிறீர்களோ, அதுதான் உங்கள் வாழ்வின் வாசனையாய் மாற்றப் போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில், அநேக நேரங்களில் நாங்கள் வாசனையாய் மாற விரும்பினாலும்
எங்களுடைய கிரியத்தை கொடுக்க மனசில்லாமல் அங்கே அதை ஊற்ற மனதில்லாமல் போய்விடுகிறோம். இந்த வாலிபனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன இவனும் ஒரு வாசனையாய் மாற வேண்டியவன் தான். அவனுடைய வீட்டுக்குள்ளும் ரட்சிப்பு வர வேண்டிய வாலிபன் தான். அவனும் அங்கே தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய வாலிபன் தான். ஆனால் அந்த வாலிபனோ ஒரு குறைவை தன் வாழ்வில நிவர்த்தி செய்யாததினால, ஒரே ஒரு குறைவு, இங்க கவனிங்க, ஒரே ஒரு குறைவு, அந்த ஒரு குறைவு அவன் வாழ்க்கையின் நறுமணத்தை தடுத்து விட்டது. உங்களுக்கு தெரியுமா, நானும் நீங்கள் இதை பற்றி என்ன சிந்திக்கிறோம்? நம்மில ஆராய்ந்து பாருங்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு நம்மில் இருக்கிற குறைவு என்ன? தேவனுடைய மகிமையின் வாசனையை வீச முடியாததற்கு நம்மில் இருக்கிற குறைவு என்ன? தேவன்களை பயன்படுத்த முடியாததற்கு நம்மில் இருக்கிற குறைவு என்ன? தேவனுடைய ஊழியத்தை நான் நிறைவேற்ற முடியாததற்கு இருக்கிற என்னில் இருக்கிற குறைவு என்ன? யாராவது உங்களில் நீங்கள் சொல்ல போகிறீர்களா? என்னில ஒரு குறையும் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இங்க யாரும் இருக்கிறீர்களா? அப்படி என்றால் இயேசு சொன்னதை போல சொல்லலாம், உங்களில் குறைவில்லாதவன் கல்லறிய கடவன். யாராவது என்னில எந்த மாசும் இல்லை, எந்த குறையும் இல்லை என்று சொல்லக்கூடிய இங்க யாரும் இருக்கிறீங்களா? மாறாக இப்படி சொல்லுவோம், ஐயா என்னில ஒன்று இல்லை ஐயா, என் காலை மட்டும் கழுவ வேண்டாம் ஆண்டவரே, என் தலையிலிருந்து கழுவுங்க ஆண்டவரே, நான் அவ்வளவு குறைவுள்ளவனா இருக்கிறேன் ஆண்டவரே, என்னிடத்தில் எத்தனையோ குறைவை நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். இத்தனை குறைவுகளையும் நம்ம வச்சுக்கொண்டு அப்படி என்றால் எப்படி நாம் நித்திய வாழ்வுக்குள் பிரவேசிக்க முடியும்? அவனுடைய ஒரு குறைவு நித்திய வாழ்வை அவனுக்கு தடுத்தது. அவனை தேவனுடைய மேன்மைகளை அவன் அடைய முடியாமல் அது தடுத்தது. ஒரு குறைவு. நான் எப்போதும் சொல்லுவேன், நானும் நீங்கள் ஒரு நாள் மலைகளிலே மோதி விழுவதில்லை. பெரிய மலைகளில் யாராவது மோதினோம் என்று சொல்லணுமா? ஐயோ திடீரென இந்த மலை எனக்கு மோதித்த, தெரியாம விழுந்துட்ட, அடிபட்டு மலையை பார்த்து நாங்க சொல்றதில்லை. உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய கண்களில் காண முடியாத சின்ன கற்கள், சின்ன குழிகள் எங்களை தடுத்து உடைத்து விடுகிறது. நான் மலையிலே ஒரு நாள் இடறி விழுகிறதில்லை, ஆனால் சின்ன கல்லில இடறி விழுகிறது சகஜமாக போய்விடும். மலைகளிலே நான் மோதி ஒரு நாள் காயப்படுத்தப்படுகிறது இல்லை. ஏனென்றால் எனக்கு மலை நல்லா தெரியும். ஆனால் சின்ன குழிகளிலே நான் இடறி விழுகிறேன். வாழ்க்கையில எப்பொழுதும் நீங்க நினைக்கலாம், நானும் நினைக்கலாம், இதெல்லாம் என்ன பெரிய பாவமா, இதெல்லாம் என்ன தவறா, இந்த சின்ன சின்ன காரியங்கள், அந்த சின்ன சின்ன காரியம் தான் எங்களை வீழ்த்தாட்டி விடுகும் என்பதை நம்ம மறந்து விடுகிறோம். அந்த சின்ன சின்ன விஷயத்தில தான் நாங்கள் இடறி விழுகிறோம் என்பதை சில வேளையில் நாம் புரிவதில்லை. நீங்கள் ஒரு நாள் மலையை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. என்றால் எனக்கு நல்லா தெரியும், நான் மலையில ஒரு நாள் மோத போறதில்லை. அதனால எனக்கு முன்னால் இருக்கிற மலையை பார்த்து ஐயோ இந்த மலை எனக்கு மேல விழுந்துருமோ, நான் விழுந்துருவனோ என்று நான் பயப்பட வேண்டியதில்லை. ஆனா நான் நீங்களும் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம அறியாத சின்ன கற்கள், சின்ன சின்ன விடயங்கள். அதனாலதான் பிரசங்கியின் புஸ்தகம் இப்படி சொல்லுகிறது. வாசிச்சு பாருங்கள், பிரசங்கி 10:1 வாசிப்போம். 10:1 சீக்கிரமா படிக்கலாம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் அதை பார்க்கல, ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதீனமும் அப்படியே செய்கிறது. ஒரு சொற்ப மதீனம் அதிக மேன்மைகளை தடுத்து விடுகும்.
கேளுங்க. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் கெட்டு போக பண்ணும். பெரிய மாவில இல்ல, சின்ன சின்ன காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் நித்தியமாகிய கானானுக்குள்ளே இளைப்பாறுதலுக்குள்ளே ஏன் போக முடியவில்லை? சின்ன சின்ன காரியம். நாங்க ஒரு நாள் அப்படி யோசிப்பதே இல்லை. நாங்க நினைக்கிறது விபச்சாரம் செய்வதுதான் பாவம், நாங்க நினைக்கிறது விக்கிரக ஆராதனை தான் பாவம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை கவனிச்சு பாருங்க, அவங்கள சிலர் அப்படி இருந்தாங்க. ஆனால் யாரை குறித்து சொன்னார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? கீழ்ப்படியாமை என்ற ஒரு சின்ன குறை, கீழ்ப்படியாமை என்றது சின்ன விஷயம். சாதாரணமாகவே நாங்க யோசிக்கிறோம், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறல, கணவன் மனைவிக்கு கீழ்ப்படுகிறது இல்ல, விசுவாசிகள் போதகருக்கு கீழ்ப்படுகிறது இல்ல, போதகர் தலைமத்துவத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்ல. கீழ்ப்படியாமை என்ற ஒரு சின்ன விஷயம் அநேக மேன்மைகளை தடுக்கிறது என்பதை நாம சில வழியில் சிந்திப்பதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்ததினாலே அந்த மகிமைக்குள்ளே இளைப்பாறுதலுக்குள்ளே போக முடியவில்லை. தேவனை சந்தேகப்பட்டு அவிசுவாசம் கொண்டதினால் அவர்கள் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே போக முடியவில்லை. ஹலோ, என்ன கவனிங்க. அநேக நேரங்களில் நாம யோசிக்கிறோம் என்ன, இந்த வாலிபனை கவனிச்சு பாருங்க. அவனுக்கு கற்பனைகளில் இந்த 10 கட்டளைகளிலும் அவன் கை கொண்ட ஒரு நல்ல வாலிபன். இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களை விட, இன்றைக்கு இருக்கிற சபை விசுவாசியை விட அந்த வாலிபன் பெட்டர். ஏன் தெரியுமா? அவன் சொன்னான், இவைகளெல்லாம் என் சின்ன வயதிலிருந்து நான் கை கொண்டு நடக்கிறேன். நானும் நீங்களும் சில நேரங்களில் அநேக விடயங்களை கை கொண்டு நடக்கிறோம். நல்ல அநேக விடயங்களை கை கொண்டு நடக்கிறோம். ஆனால் எங்களுடைய சின்ன குறைவு, ஒரு குறைவு அநேக நன்மைகளை தடுத்து விடுகிறதாய் மாறிவிடலாம். எனக்கு அருமையானவர்களே, அன்றைக்கு இருந்த வாலிபனுடைய வாழ்வில் ஒரு குறைவு மேன்மையான மகிமையான நித்தியத்தை இழந்து போகிறான். இன்றைக்கு எங்கள் வாழ்வில் இருக்கிற குறைவு, கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற நித்திய வாழ்வா இருக்கலாம், கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற எதிர்காலமா இருக்கலாம், கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களா இருக்கலாம், கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற மகிமையான நன்மைகளா இருக்கலாம். எங்களுடைய கீழ்ப்படியாமைகளினால், எங்களுடைய மூர்க்கத்தனங்களினால், எங்களுடைய கோபங்களினால், எங்களுடைய பிடிவாதங்களினால், எங்களுடைய முறுமுறுப்புகளினால், எங்களுடைய அவிசுவாசங்களினால, எங்களுடைய சந்தேகங்களினாலே அநேக காரியங்களை நாமும் இழந்து போய் விடலாம். இன்றைக்கு எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். அந்த வாலிபன் ஒரு குறைவு அவனை நிறுத்தினது. என் வாழ்வில் இருக்கிற குறைவு என்ன? அப்படியே எழுந்து கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். அப்படி யாவரும் எழுந்து நின்று எங்கள் வாழ்விலை நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் எங்களுக்கென்று மகா மேன்மைகளான நன்மைகளை வைத்திருக்கிறார். ஆனால் எங்கள் வாழ்வில் இருக்கிற குறைவு என்ன? உங்கள் வாழ்வில்